ஸோ மக்களே இப்போ வந்து இந்த ஸ்கிராம் 440 சிட்டி டிராஃபிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துருவோம். நான் கரெக்டாக சிட்டிக்குள்ளே போக போகிறேன். எஸ், சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த டிராஃபிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு 2 டேஸாகவும் ஆல்ரெடி ஓட்டிட்டேன். சிட்டி டிராஃபிக்கில் வந்து மேனேஜபிள் தாங்க, அவங்களால நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு லைட் வெயிட் வண்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டி சூஸ் பண்ணிங்கன்ற பட்சத்தில் அவங்களால வெயிட் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். வண்டி வந்து 196 kg. ஸோ டிராஃபிக்கில் இந்த வெயிட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல வெயிட்டான வண்டி லைக் ராயல் என்ஃபீல்டே வந்து 350 அந்த மாதிரி ஓட்டிட்டு நீங்கள் இந்த வண்டிக்கு வரப்போ உங்களால் வெயிட் ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் திட்டத்தட்ட சேம் வெயிட்டாக தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் ஒரு லைட் வெயிட் வண்டி ஓட்டிட்டு லைக் எஃப்சி ஆர் அதோட 150cc பைக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பைக் ஓட்டிட்டு இந்த பைக் வந்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் இந்த வெயிட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணலாம், மேனேஜபிள் தான். ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதே மாதிரி டிராஃபிக்லாம் நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதோட சீட் ஹைட் வந்து 795 mm தான். உங்களால் கம்ஃபர்டபுளாக வந்து காலை கீழே ஃபுல்லாக வைக்க முடியும். டோ பெண்ட் பண்ணி தான் இருக்குது எனக்கு. நான் ஒரு 6 feet டாலுங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஹிமாலயன் 450 கூட இப்போ ரீசெண்டாக ரைட் பண்ணியிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக வந்து காலை கீழே வைக்க முடியல. பட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக வைக்க முடியுது. ஸோ ஈஸியாக மேனேஜ் பண்ணலாங்க. அண்ட் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒய்டு ஹேண்டில் பார் கொடுத்துருக்கனால அது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ஜாலியாக ஓட்ட முடியுது நம்மளால். ஸோ சிட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஒன்லி டிஸ்கம்ஃபர்ட் என்னென்னா அதோட வெயிட்டு தாங்க. ஸோ இந்த வெயிட்டை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுன்னா நம்மளால் வந்து இதை டெய்லி யூஸ் பைக்காக கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்க. நீங்கள் இந்த வெயிட்டை ஹேண்டில் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் ஒரு டெய்லி யூஸ் பைக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. லைக் நீங்கள் ஆஃபீஸ் போய்க்கலாம், ஒரு காலேஜ் போய்க்கலாம், சம்திங். ரைடிங் போஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பாரை பிடிச்சி ஓட்ட முடியுது. ஸோ ஒய்டு ஹேண்டில் பார், ஸோ ஈஸி டு கண்ட்ரோல் நல்லாவே முடியுது. அதே மாதிரி இந்த வண்டியில் லோ அண்ட் டார்க்கும் நல்லாவே இருக்குங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காட்டுறேன். ஸோ நீங்கள் செகண்ட் கியரில் கூட வண்டி ஸ்ட்ரகிள் பண்ணாமல் மூவ் பண்ண முடியுது வண்டியை. அண்ட் இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஒரே அட்வான்டேஜ் அதான். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் தான் இருக்கேன். வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆகுங்க. ஸோ செகண்ட் கியரில் கூட உங்களால் வண்டியை ஸ்மூத்தாக மூவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே வராது. சிட்டி ரைட்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் 4th கியரில் கூட நம்மளால் சிட்டியில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மக்களே, இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட லோ அண்ட் டார்க் தாங்க. சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4th கியரில் ஒரு 80-70 போயிட்டுருக்கப்போ இந்த மாதிரி ரோடெலாம் நீங்கள் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கப்போ ஒரு சடனாக ஏதாச்சும் டிராஃபிக் வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ பண்ணுறப்போ நம்ம கண்டிப்பாக மற்ற பைக்கில் கியர்ஸ் குறைப்போம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகவே தேவையில்லை, கியர்ஸ் குறைக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அதே இதில் திருப்பி நீங்கள் கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுங்க. ஸோ லோ அண்ட் டார்க் ரொம்ப நல்லாவே இருக்குது. வண்டி எந்த ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அப்படியே மூவ் ஆகுதுங்க. ஸோ இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து கியர் பைக் ஓட்டுறப்போ அதில் உள்ள கடுப்பான வேலை இந்த டிராஃபிக்கில் வந்து கியர் மாற்றி ஓட்டுறது தாங்க. நீங்கள் சென்னை மாதிரி உள்ள டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை தாட்டி கியர் மாற்றோன்னே நம்மளுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இது வந்து நம்ம செகண்ட் கியர் 3rd கியர்லேயே நம்ம நார்மலாக மூவ் பண்ணிட்டு போயிடலாங்க. இப்போ அவங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4th கியரில் இருக்கேன். ஸோ சம்திங் லைக் தட் ஸ்பீடாக போகிறோம். ஸோ சிட்டி ஹேண்டிலிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்லோ பண்ணிட்டு திருப்பி வண்டியை 40 கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 40 கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டி 40 கீழே வந்துடுச்சு. நான் 40 கீழே இப்போ 30 வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்தாலும் வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுங்க. ஸோ எந்த வித ஸ்ட்ரகிள்ஸும் இல்லைங்க. ஸோ நான் 4th கியரில் 80 போனேன், திருப்பி 30 வந்து திருப்பி என்னால் க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியுது. ஸோ இதை தான் மீட் பண்ணுறேன். வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான கியர் ஷிஃப்டிங்ஸும் அடிக்கடி பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜாலியாக சிட்டிக்குள்ளேயும் ஓட்டலாம்.
சிட்டியில் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதோட வெயிட் தான் 196 kg. இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி யூஸ் பைக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு 28, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 28 to 32 தரும். ஸோ விச் இஸ் ஓகே. அண்ட் இது ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா ஒயிட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க, க்ரிப் வைஸ் நல்லா இருக்குது, கண்ட்ரோல் நல்லா பண்ண முடியுது. அண்ட் இதுக்கு வந்து எல்லா ரோட்ஸுக்கும் சூட் ஆகிற மாதிரி டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸோட க்ரிப் நல்லா இருக்குது, கார்னரிங் பண்ணும் போதும் சூப்பராக இருக்குது, சிட்டிக்குள்ளேயும் நல்லா இருக்குது, ஹைவேஸ்குள்ளேயும் நல்லா இருக்குது. ஸோ மக்களை இங்கே ஒரு குட்டி ஆஃப் ரோட் மாதிரி ரோட்ஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. செமையாக இருக்குங்க, செமையாக இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண முடியாது இந்த வண்டியில். பட் ஆனால் இந்த சஸ்பென்ஷன் வந்து மேனேஜபிளாக இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு குட்டி ஆஃப் ரோடுக்கு மேனேஜபிள். நீங்கள் மற்ற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் யூஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. லைக் நீங்கள் ஹிமாலயன் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஆஃப் ரோடு வந்து வேறு மாதிரி ஃபீல் பண்ணிடுவீங்க. பட் இந்த ஸ்க்ராம்ப்ளர் வந்து ஒரு 50% அதை வந்து மேனேஜ் பண்ணது நம்மளால் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண முடியுதுல. நல்லா இருக்குங்க, ஓவராலாக நல்லா இருக்குது, விச் இஸ் குட்டுங்க. ஸோ மக்களே, ஓவராலாக இந்த ஸ்கேம் 440யோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட சீட்ஸ் தாங்க. ஸோ இதோட ரைடர் சீட்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அது நம்மளால் உட்காந்து ஓட்டுறப்போ நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எந்த வித பேக் பெயினும் இல்லை, நம்மளால் நல்லா லாங் ரைட்ஸ் போய்க்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இதோட ஏபிஎஸ் தாங்க. இதோட ஏபிஎஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் டேர்ன் அண்ட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்க முடியும். ரியர் வீல் ஏபிஎஸ் மட்டும் தான் நம்மளால் ஆஃப் பண்ண முடியும். ஃப்ரண்ட் வீல் ஏபிஎஸ் எப்பயுமே ஆனாக தான் இருக்குங்க. அண்ட் தேர்ட்லி பார்த்தீங்கன்னா இதோட டயர் தாங்க. இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா செம்ம ப்ராடாக இருக்கும். அண்ட் ஆல் டைப் ஆஃப் ரோட்ஸுக்கு நம்மளால் ஓட்டிக்க முடியுங்க. ஸோ எல்லா விதமான ரோட்லேயும் நம்மளுக்கு grip நல்லாவே கிடைக்கிது. எந்த வித பயம் இல்லை, நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட முடியுது நம்மளால். ஸோ எல்லா ரோட்லேயும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் பர்சனலாக. அண்ட் விச் இஸ் கிவிங் அ பெர்ஃபெக்ட் கான்ஃபிடென்ஸுங்க. நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. நம்ம ஈஸியாக ஓட்டலாம், நல்ல grip கிடைக்குது, நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாங்க. ஸோ இதுதான் நான் பார்த்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுங்க இந்த வண்டியிலேயே. ஸோ இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிசைனில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரலாங்க. 411 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. லைட்டாக அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் தாங்க மாற்றிருக்காங்க, விச் இஸ் லுக்கிங் குட்டு தான் அது. ஆனால் டிசைனில் பெரிய எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. அண்ட் முக்கியமாக இந்த வண்டியோட வெயிட் தாங்க 196 kgங்க. நம்மளால் லாங் ரைட்ஸ் போகிறப்போ அந்த வெயிட் தெரியல, பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ கண்டிப்பாக அந்த வெயிட் தெரியுது. பார்க்கிங் லாட்லேருந்து எடுக்கிறப்போ அந்த வெயிட் தெரியுது. ஸோ ஒரு ஹெவி பைக் ஓட்டாமல் இந்த பைக் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெயிட்டை ஃபீல் பண்ண முடியுங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சும்மா பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வர ராயல் என்ஃபீல்டில் வர எல்லா பைக்குக்குமே வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 440cc பைக்குக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்கலான்ட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் அட்வென்ச்சர் லவராக இருந்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு சூட்டே ஆகாது. நீங்கள் வந்து ஒரு சிட்டி ஓட்டுவீங்க, ஹைவேஸ் ஓட்டுவீங்க, அண்ட் ஆஃப் ரோட் மினிமலாக தான் ஓட்டுவீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் ஆப்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு யூஸர், அந்த மாதிரி பைக்குக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ராம்ப் 440 இஸ் a பெர்ஃபெக்ட் பைக்குங்க. ஸோ நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸ் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஆர் அட்வென்ச்சர் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் சூட் ஆகாது. அதுக்கு நம்ம வேறு ஆப்ஷன் பார்த்துக்கலாம். அண்ட் மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.